நாம் வச்சிருக்கிற பொருட்களோட உறவாடணும், உண்மையாக இருக்கணும், அந்த பொருட்களுக்கு உண்மையாக இருக்கணும். நீங்கள் வந்து உங்கள் மொபைல் ஃபோனுக்கு ஒரு பேர் கூட வச்சு தங்கம் என் செல்லத்தை காணோம் அப்படின்னு கூப்பிடலாம். அதுபோல் உங்கள் ஸ்கூட்டருக்கு ஒரு பேர் வைக்கலாம். இப்போ வந்து ஒரு படத்தில் வந்து ரஜினிகாந்த் வந்து படிக்காதவன் படத்தில் வந்து ரஜினிகாந்த் தன்னுடைய டாக்ஸி என்ன பண்ணுவார், லக்ஷ்மி ஸ்டார்ட் ஆகிடு லக்ஷ்மி அப்படின்னு வரலாம். அது மாதிரி தான் நம்ம வந்து வச்சுருக்கிற பொருளை, அப்புறம் நம்ம வச்சுருக்க பொருளை யாரையும் தொட விடக்கூடாது. அதானே உண்மையாக இருக்கிறதுங்கிறது. இந்த என் பொருளை எடுத்து நீ பயன்படுத்து, என் ஃபோன் எடுத்து நீ பயன்படுத்து, என் டூ வீலர் எடுத்து நீ பயன்படுத்து அப்படின்னா அந்த வண்டி ஒரு கைப்பட்டால் தான் அது ஒழுங்காக இருக்கும். ஒருத்தர் கைப்பட்டால் தான் அதோட குணங்களுக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம புரிஞ்சுப்போம். ஒரு வண்டிக்கு என்னென்ன பிரச்சனை, எப்பேற்பட்ட வண்டியாக இருந்தாலும் அதை இப்படி தான் அது வந்து எப்படி போனாலும் சரியாக இருக்கும் அப்படி கிடையாது. இந்த ஃபோனை இப்படி தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். இப்போ ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது, அது வந்து சூடாகிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், உடனே வந்து ஒரு ஃபேன் காற்றுல வச்சு அது சூட்டை குறைக்கணும். சூட்டை குறைச்சி அந்த வேலையை ஒரு ஃபோனை யூஸ் பண்ணுறோம், நெட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப ஹீட் ஆகும். அந்த நேரத்தில் ஒரு ஃபேன் வந்து அந்த ஃபோனை குளிர்வித்து கொண்டு இருக்க வேண்டும், ஃபேன் காற்றுல இருக்கலாம். இந்த மாதிரி அந்த ஃபோனோட குணங்களை தெரிஞ்சு அதோட பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இப்போ அதுவே இன்னொருத்தர் எடுத்தாங்கன்னா அது ஹீட்டானா என்ன, நம்ம ஃபோனாக அது நாம ஏன் பண்ணுறோம் அப்படின்னு. நம்ம ஃபோனாக இருந்தால் நம்ம வந்து அந்த மாதிரி ஹீட்டானால் ஃபேன் காற்றுல வைப்போம். ஏன்னா அது நம்ம ரொம்ப நாளைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும், நல்லா இருக்கணும் அது ஃபோனு. மற்றவங்ககிட்ட கொடுத்தா அவங்க ஏனோ தானேன்னு யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நம்ம பொருட்களுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும், மற்றவங்ககிட்ட அதை கொடுத்துடக்கூடாது, அதோட உறவாட வேணும். இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் தான் ஒரு பொருள் நம்மக்கிட்ட இருக்கும். இல்லைன்னா அந்த பொருள் போயிடும். ஏன் அதை வந்து அலட்சியமாக ஹேண்டில் பண்ணக்கூடாது, கீழே விடுற மாதிரி கெட்டியாக பிடிச்சிக்கணும். ஒரு ஃபோன்னா அதை கெட்டியாக பிடிச்சிக்கணும். ஒரு குழந்தைய வச்சுக்கிறீங்க, அந்த குழந்தைய அலட்சியமாக ஹேண்டில் பண்ணால் அது பொத்துன்னு கீழே வந்து கை கால் கூட முறிஞ்சு போயிடும். அதுபோல் தான் ஒரு ஃபோன்னா எப்போவுமே கவனமாக கீழே விழுந்துடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு வண்டியாக பொறுமையாக நிதானமாக வண்டி ஓடணும். கடாக்குடன் வேகமாக ஓட்டுறது அப்படின்னா அவனுக்கு அந்த வண்டி மேலே பாசம் இல்லைன்னு அர்த்தம். அந்த வண்டிக்கு ஆக்சிடென்ட் ஆனால் அவனுக்கு பரவாயில்ல அப்படின்னு தோணும். அந்த மாதிரி இன்னும் காசு கொடுத்தா புதுசாக பார்ட்ஸ் போட்டுற போகிறாங்க அப்படிலாம் நினைக்கக்கூடாது. அது மாதிரிலாம் இல்லாமல் அது இந்த மாதிரி தான் ஒரு பொருட்கள் கூட நம்ம வந்து உறவாடணும், பொருட்களுக்கும் நம்ம உண்மையாக இருக்கணும். ஒரு வண்டி வச்சுருக்கீங்க, அந்த வண்டி இருக்கும்போதே இன்னொரு வண்டியை தேடாதீங்க. உங்களுக்கு தேவையே இல்லை, இன்னொரு வண்டி தேவையே இல்லை. ஆனால் இன்னொரு வண்டியை நீங்கள் வந்து தேடிக்கிட்டே இருக்கீங்க. வேறு ஒரு வண்டி, எந்தெந்த வண்டியெல்லாம் அழகாக இருக்குது அப்படின்னு பார்க்கக்கூடாது. உங்கள் வண்டியை நீங்கள் நேசிக்கணும். உங்கள் வண்டி வாங்கியாச்சு இல்லை, 2-3 வருஷத்துக்கு இதை தானே வச்சுருக்க போகிறீங்க, இப்போ தானே வாங்குனீங்க. அப்போ அந்த வண்டியை மட்டும்தான் நீங்கள் பார்த்துட்ருக்கணும். வேறு வண்டியெல்லாம் பார்த்து அந்த வண்டி நல்லாயிருக்கு, இந்த வண்டி நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற வண்டி இருக்குல்ல ரிப்பேர் ஆகிடும். நம்மக்கிட்ட இருக்கிற வண்டி பெருசாக நமக்கு தெரியணும், நம்மக்கிட்ட இருக்கிற வண்டி நமக்கு அழகாக தெரியணும். உங்கள் வண்டியை வச்சுக்கிட்டு இன்னொரு வண்டியை பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டி மக்கர் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம வண்டி தான் நமக்கு பெருசாக இருக்கணும். நம்ம வண்டி எந்த கண்டிஷனில் இருந்தாலும் சரி, நம்ம வண்டி தான் நமக்கு பெருசாக தெரியணும். அதைத்தான் நம்ம கண்ணுங்கருத்துமாக பார்த்துக்கணும். இன்னொரு வண்டியை நம்ம வந்து ஏக்கமாக பார்த்து நமக்கு என்ன ஆக போகுது. இப்போ நீ வாங்க போகிற அப்படின்னா இன்னொரு வண்டி, இந்த வண்டியை விற்றுட்டு 3 வருஷம் யூஸ் பண்ணிட்டேன், இந்த வண்டியை விற்றுட்டு நான் இன்னொரு வண்டிக்கு போகிறேன் அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் வந்து தேடுங்க. அப்போ வந்து வேறு எந்த வண்டி நல்லாயிருக்கு அப்படின்னு நீங்கள் தேடலாமே தவிர, இந்த வண்டி இப்போ தான் வாங்கினேன், இன்னும் 3 வருஷத்துக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த வண்டிக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும். ஒரு மனைவிக்கு கணவன் உண்மையாக இருக்கிற மாதிரி. மனைவியை வச்சுக்கிட்டு வேறு பொண்ணுங்களை பார்த்தா எப்படி இருக்கும். அப்போ இவளோட தான் வாழ போகிறேன்னு தெரியுது அப்படின்னா இந்த பொண்ணு தான் உனக்கு பெருசாக தெரியும். அப்போ தான் இந்த பொண்ணு உனக்கு வந்து எந்த பிரச்சனையும் தரேன். வேறு பொண்ணை பார்த்தோன்னா அப்போ இந்த பொண்ணு உனக்கு வந்து பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிருவா. உனக்குள்ள சண்டைகள் வர ஆரம்பிச்சிடும். அப்போ இன்பமாகவே இருக்க முடியாது. நிறைய பிரிவுகள் ஏற்படும், விபத்துகள் ஏற்படும், நிரந்தர பிரிவு கூட ஏற்படும். அதுபோல் தான் ஒரு பொருளை பயன்படுத்துகிறோம், ஒரு ஃபோன் பயன்படுத்துகிறீங்க, இப்போ தான் வாங்கியிருக்கீங்க, இனிமேல் ஒரு 2-3 வருஷத்துக்கு இந்த ஃபோன் தான் வச்சுருக்க போகிறீங்க அப்படின்னா வேறு என்ன ஃபோன்லாம் மார்க்கெட்டில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தேடாதீங்க. அப்படி தேடினீங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து ஃபெயிலியர் ஆகிடும் அப்படிங்கிறது தான்.